இன்சூரன்ஸ் துறையில் அந்நிய நேரடி முதலீட்டை மத்திய அரசு அனுமதிக்க கூடாது என்பதை வலியுறுத்தி சென்னை அண்ணா சாலையில் உள்ள LIC அலுவலகம் முன்பு ஊழியர்கள் கூட்டமைப்பு சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. LICயில் அந்நிய நேரடி முதலீடு அமுல்படுத்தப்பட்டால் பொதுமக்களும் பாலிசிதாரர்களும் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள். எனவே அந்த மசோதாவை அரசு மக்களவையில் நிறைவேற்றக்கூடாது என்று தெரிவித்தனர். ஏற்கனவே 26% உள்ள அந்நிய நேரடி முதலீட்டை 49% உயர்த்தப் போகிறோம் என்ற மத்திய அரசின் போக்கை அனுமதிக்க முடியாது. அப்படி மசோதா நிறைவேற்றப்பட்டால் LIC ஊழியர்கள் நாடு தழுவிய போராட்டம் நடத்துவோம் என்றும் தெரிவித்தனர். இந்திய மக்களின் சேமிப்பை பன்னாட்டு நிறுவனங்களும் இந்நாட்டு பெருமுதலாளிகளும் கொள்ளையடிக்க துணை போவது தேச விரோதம். தினம் அகில இந்திய முழுவதும் LIC ஊழியர்கள் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த சட்டம் ஏற்கனவே நாடாளுமன்ற மாநிலங்களவையில் நிலுவையில் உள்ளது. அரசு இதை மக்களவையில் கொண்டு வருவதே சட்டவிரோதமான காரியம். அப்படி இருக்கும்போது இதை எதிர்த்து மிகப்பெரிய இயக்கத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த சட்டம் இந்திய நாட்டு மக்களின் எதிரான சட்டம், பாலிசிதாரர்களுக்கு எதிரான சட்டம், பொதுத்துறை LIC போன்ற நிறுவனங்களுக்கு எதிரான சட்டம். இன்சூரன்ஸ் துறையில் அந்நிய மூலதனம் என்பது அனுமதிக்கவே கூடாது. ஏனென்றால் அந்நிய மூலதனம் லாபத்திற்காக வருகிற விஷயம், அது மக்களை பாதுகாப்பதற்காக வருகிறதில்லை, பொதுத்துறை நிறுவனங்களை பாதுகாப்பதற்காக வருவதில்லை. எனவே இந்த சட்டத்தை அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் தாக்கல் செய்யக்கூடாது. ஏற்கனவே நாடாளுமன்ற மாநிலங்களவையில் இருக்கக்கூடிய சட்டத்தை கூட திரும்பப் பெற வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைத்துதான் இன்றைய தினம் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மீறி அரசாங்கம் இந்த சட்டத்தை நிறைவேற்றும் என்றால் அதற்கு எதிராக மிகப்பெரிய அளவில் ஒரு வேலை நிறுத்தத்தை LICயில் பணிபுரிகின்ற அதிகாரிகள், ஊழியர்கள், வளர்ச்சி அதிகாரிகள் என அனைத்து பகுதியினரும் இணைந்து மிகப்பெரிய வேலை நிறுத்தத்தை நாங்கள் நடத்த உள்ளோம்.